தைச்சதில்லடா, எனக்கு கூட தைப்பேன். எனக்கு எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுப்பேன், எங்கள் அம்மாவுக்கு தைச்சி கொடுப்பேன். மற்றவங்களாம் யாருக்கும் நான் தைச்சதில்லை. அந்த அளவில் நான் கிளாஸ் போய் கற்றுக்கல. சும்மா வீட்டிலே இருந்து ஏதோ இந்த யூடியூப்பில் கிளாஸ் எடுக்கிறாங்களே அதை பார்த்து கற்றுக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லா இதையும் பார்ப்பேன். எந்த இது வந்து நம்ம ஈஸியாக இருக்குதோ அந்த வீடியோவை பார்த்து நான் கற்றுக்குவேன். அதை பார்த்து ஏதோ கற்றுக்கிட்டேன், பரவாயில்லை. எனக்கு நூல் கோக்க கூட தெரியாது. அந்த கொரோனா டைமில் எல்லாம் பார்த்து நான் கற்றுட்டு தைச்சிட்டேன். எனக்கு தைச்சிக்குவேன். அண்ணா வரையும் அண்ணா ரொம்ப நல்லதுன்ட்டார். வெளியில் தைக்க கொடுத்தா 200, 250 இல்லை 300 அப்படி வந்துடுது. நீ தைச்சிக்கிட்டே அதுவே எனக்கு போதுன்ட்டார். அதனால் இப்போ எங்கே போய் ட்ரெஸ் எடுத்தாலும் நமக்கு தைக்கிற கூலி மிச்சம்ல. பிரியாணி வாங்கிடலாம் தலைவி. அட ஏங்க மாறுனே. ஓகே பாய் அக்கா, குட் நைட். ஓகே பாலா. பிரியாணியை சும்மா எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் டெய்லரா? இப்படி இருந்தால் எப்படி? தன் கையை தனக்கு உதவி. தெரிஞ்சவங்களுக்கு தான் தைக்க ட்ரெயின் ஆகும். அப்படியா? பார்க்கலாம்டா தம்பி, பார்க்கலாம். நான் கையால் தான் இப்போ மிஷின் வந்து காலையிலே அடிச்சு தைச்சிட்ருக்கேன். கரண்ட் எல்லாம் எதுவுமே மோட்ரு கீட்ரு எதுவுமே கனெக்ட் பண்ணல. எதுவுமே மோட்டரெலாம் கனெக்ட் பண்ணல. காலாலேயே தைச்சிட்டு தான் இருக்கேன். நான் காலையிலே அடிச்சு தைச்சிட்ருக்கேன். அது மோட்ரு கனெக்ட் பண்ணி அப்பா அதுக்கே 10,000 ரூபா மேலே ஆகிக்கிறேன் மோட்ரு கனெக்ட் பண்ணுறதுக்கு. கருப்புசாமி, ஹாய் கருப்புசாமி. சரிப்பா, ஒரு 3 நிமிஷத்தில் கால் வலிக்காத உங்களுக்கு. அப்புறம் சும்மா என்ன ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம் ஒரு நாளைக்கு, ஒரு ப்ளவுஸ் சேலை அவ்வளோதானே. அதனால் கால் வலிக்காது. மிஷினுக்கு வலிக்கும் ரேவதி, மிஷினுக்கு வலிக்கும் தலைவியா. எனக்கு ஒரே ஒரு பையன் லதா மோகன், ஒரே ஒரு பையன். இல்லைப்பா, நாங்கள் பெரம்பலூர்ப்பா. ட்ரெயின் ஆகிக்கோ. ட்ரெயின் ஆனால் பிறகு நீ ரெடி ஆகிட்டு டெவலப்ஸ் ஆகிக்கோ. இப்போ வந்து நம்ம ஊர்லேயே வந்து தையலுக்கு தான் ஆள் நிறைய பார்க்குறாங்க. அவன் நேம் கிஷோர். என்ன மாறன்? சரிங்கப்பா, லைக் போடுங்க. நம்ம லைவை க்ளோஸ் பண்ணிடலாமா? மோட்டார் மிஷின் வாங்கி கொடுக்கவா? கடை வைத்து நடத்துகிறீர்களா? அடை இல்லைப்பா, வீட்டில் சும்மா வச்சுருக்கிறேன். வீட்டில் எங்களுக்கு மட்டும் தைச்சிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஏன்னா கிஷோர் வந்து அடிக்கடி துணியை கிழிச்சு போடுவான். சட்டை டவுசர்லாம் அடிக்கடி கிழிச்சு போடுவான். அடிக்கடி அதை அப்போ வந்து நான் தைச்சிட்ருப்பேன். அங்கே போய் நான் கடையில் கொடுத்தப்போ அதுக்கே ஒரு அமௌண்ட் ஆயிடும் எனக்கு. நாங்கள் தான் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு தான் அடிப்போம், நாங்கள் தையல் அடிப்போம். சரி, நமக்கு ஒரு ப்ளவுஸு தைச்ச மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே கற்றுக்கிட்டாச்சு. நமக்கு மட்டும் தைச்சிக்கிறது. ஒரே பையன், அவன் நேம் கிஷோர். அதெல்லாம் வேணாங்க அஸ்வின், வேணாங்கப்பா. நீங்கள் சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி நண்பர்கள்லாம் கிடைக்கிறதுக்கே நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. நான் எப்பா என்ன அஜ்மல் ஆரம்பிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சா உங்களோட இது எல்லாமே? முடிஞ்சிருச்சா எல்லாம்? வந்து பேசி முடிக்கிறது எல்லாம் முடிச்சிட்டிங்களா? என்ன ஊர், எத்தனை பேர் கூட போகிறவங்க, எத்தனை வயசு, என்ன அட்ரஸ், எல்லாம் ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்டு முடிச்சிட்டிங்களா? என்னப்பா இதெல்லாம்? லைவ்ல வந்து சும்மா ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக போங்கப்பா. அட இருக்கா, பேசிட்டு தானே இருக்கேன். அடாடாடாடா, என்ன சுமனே? அஜ்மல் தான்மா. ஹாய் ரேவதி, ஹாய் சுபாஷ், ஹாய் ஹாய். முடிச்சிட்டிங்களா? சரி, நான் வந்து முடிக்கிறேன் லைவை. நீ போய் தூங்குங்க. அக்கா வாழை விடுக்கா? அட பாவி, நான் என்னடா பண்ண? வாழை விடுக்கான்னு சொல்கிறேன். நான் என்னடா அப்படி பண்ணேன்? டேய், என்னப்பா பாருப்பா.